அப்போ மாநில அரசுக்கு நமக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, ஒரு கலாச்சாரம், ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ மாநில அரசோட அந்த சட்டத்திட்டங்கள் வரைவு முறை பிரகாரம் பார்த்திங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல வரணும். ஆனால் ஜனாதிபதி கீழே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ரூல்ஸ் பிரகாரம் பார்க்கணும். அவங்களோட அந்த சொந்தக்காரங்கள்லாம் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. யார் ஃபேமிலியிலேருந்து அதிகமாக இன்றைக்கி விஜய் அவர்கள் ஸ்வேரிங் இன் செரமனி அப்போ உட்காந்துருந்தது அது. அப்போ ஐயா ஆதவ அர்ஜுனா தான் எனக்கு முக்கியமான ஒரு தாவேக்கால ஒரு அங்கமாக தெரிகிறார். விஜய் அவர்கள் அவருக்கு பின்னாடி இருந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். 1 கோடி ரூபாய்க்கு 100 ரோடு போட வேண்டியது இருக்குன்னா 100 ரோடையும் ஒன்றாக்கி அதை 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஆகி ஒரே ஆளுகிட்ட கொடுத்து அந்த ஒரே ஆளுகிட்ட 30% கமிஷன் வாங்குறது. இந்த வடிவேல் ஒரு படத்தில் நான் இப்போ என்னன்னு சொல்கிறது, நான் எப்படி 100 ரூபா ஒருத்தர்கிட்டயா வாங்கி 1000 பேர்கிட்ட வாங்கி நான் பணக்காரனானோ அதேமாதிரி நீங்களும் 100 ரூபா வாங்கி எல்லாருக்கிட்டையும் பணக்காரங்கன்னு ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார். அதே மாதிரி தான் இதுதான் அதுக்கு பேர் பேக்கேஜ் சிஸ்டம். நான் என்ன சொல்கிறேன், இந்த பேக்கேஜை உடச்சிங்கனாவே ஊழல் ஒழியும். திமுகவில் இருந்துட்டு விசிகாவில் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ கையில் ஏன் அதிமுகவை பிளவு பண்ண பார்த்தீங்க, யார் பார்த்த வேலை அது இன்னும் வெளில வரலையே. செங்கோட்டையனோட ஒரு சிலர் பேசியிருக்கிறீங்க, அது ஊடகத்தில் கசியுது செய்தி. எதுக்கு பேசுகிறாரு அவர், என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாரு? நிறைய ஆட்சி நம்பர் இல்லைன்னா திருப்பி நின்னா மறுபடியும் ஜெயிச்சுட்டு போகிறீங்க. அந்த முடிவுக்கு நீங்கள் யாரும் போகலையா? விடவே கூடாது இந்த வாய்ப்புன்னு நினைக்கிறீங்களா? அப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு? அவ்வளவு எந்த குற்றச்சாட்டுக்கும் அப்பாற்பட்டவரா ஐயா செங்கோட்டையன்? 99% அரசியலில் பதவிக்காக தான் போகிறாங்க. உழைக்கிறது பதவிக்காக, நமக்கு எதனா ஒரு வழி கிடைக்கும், நம்ம ஒரு ஆளாகும், நமக்கு ஒரு 10 ரூபா வருமானம் வரும்னு. அந்த ஆசை பேராசாக போய் கொள்ளையடிக்கிறது, ஊழல் அடிக்கிறது. ஆதவே சொல்லியிருப்பார், கொள்ளையடிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இப்படியா அப்படின்னு தனக்கு தெரியாமல் ஒரு டங்கு ரோலாகி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு. இப்படியெல்லாம் கொள்ளையடிக்கூடாது. அப்போ எப்படி கொள்ளையடிக்கணும்னு அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபோனில் நீங்கள் பண்ண அரசியலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, ஜெயிச்சிட்டிங்க. அதில் ஃபோனில் வந்திருந்தாலும் ஒரு 7 பேர் பட்டியலின மக்களுக்கு அமைச்சரவை கொடுத்தது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. சூப்பர் ஸ்ட்ரோக்கு. தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இருக்காங்க, அவங்க கிட்டே பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகா அவங்க ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் தாவேகாவுக்கும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கும் மிகப்பெரிய சர்ச்சை அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு தொடர்ந்து. இப்பவும் பார்க்க முடியுது. அதாவது இன்னைக்கு காலையில் அமைச்சரவையை நடத்தும் போதும் கூட 3வது இடத்துல தான் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதிர்ப்பு தெரிவிச்சப்போ கூட விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு மேலே இந்த தவறு நடக்காத மாதிரி பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் மறுபடியும் நடந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது ஃபங்க்ஷன். அதில் நீங்கள் என்னோடய பழைய காணொலி எடுத்து பார்த்தீங்கன்னா, இது தப்பு, இது திருத்திக்கணும், இது நடக்கக்கூடாதுன்ற மாதிரி நான் பேசியிருப்பேன். இன்றைக்கி இப்போ நான் பேச போகிறது பார்த்தா இது சரி, இது முறை அப்படின்னு. அப்போ என்ன கோட்டீஸ்வரன்னா மாறிட்டாரா, பெல்ட்டி அடிச்சிட்டாரா அப்படின்னு கிடையாது. எது எங்கே சரி, எது எங்கே தப்புன்னு இருக்குது. அன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி ஸ்வேரிங் இன் செரமனி ஆஃப் சீஃப் மினிஸ்டர் நடக்கிற இடம் தமிழ்நாடுனுடைய அரசு நடத்துது. நேரு ஸ்டேடியம் தமிழக அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அது விளையாட்டுத்துறை கீழே வருது. அன்றைக்கான செலவு எல்லாமே தமிழக அரசோட செலவு. அது அதில் கவர்னர் விருந்தினர், அவர் அழைக்கப்பட்டு பதவியேற்பு விழா பண்ணுறாங்க. இன்றைக்கி நடந்தது ராஜ்பவன், அதாவது லோக்பவனோட நிகழ்ச்சி. இப்போ ராஜ்பவன் அப்புறம் பேர் மாற்றி லோக்பவன் ஏதோ மாற்றிக்கிறாங்க, சரி எப்படின்னா போட்டோம். அதாவது கவர்னர் கலந்துக்கிற நிகழ்ச்சி, அப்புறம் கவர்னர் அலுவலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சி, ஜனாதிபதி நிகழ்ச்சி, இது மாதிரி ஒரு புரோட்டோக்கால் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கு. அப்போ மாநில அரசுக்கு நமக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, ஒரு கலாச்சாரம், ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ மாநில அரசோட அந்த சட்டத்திட்டங்கள் வரைவு முறை பிரகாரம் பார்த்திங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல வரணும். ஆனால் மத்திய அரசு கீழே இருக்கக்கூடிய கவர்னர் அலுவலகம், மத்திய ஜனாதிபதி கீழே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ரூல்ஸ் பிரகாரம் பாடுவாங்க. அன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டுட்டு பின்னாடி தேசிய கீதம் வந்திருக்கணும். இன்றைக்கி அவங்க வந்தே மாதரம் பாடிட்டு தான் அவங்க தமிழ்த்தாய் வாழ்த்து போடுவாங்க. ஏன்னா அது அவங்க வீடு, அவங்க இடம், அது கவர்னர் அலுவலகம். இது முதலமைச்சருக்காக தமிழக அரசு நடத்தின விழா. தமிழக அரசு விழாக்கும் கவர்னர் அலுவலக விழாக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ கவர்னர் அலுவலகத்திலேயோ இல்லை ஜனாதிபதி மாளிகையிலையோ அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஏன்னா அவங்க மத்திய அரசில் உட்காந்துருக்கிறதுனால அவங்க ஒரு சட்டத்தை போட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழக அரசு, தமிழக சட்டமன்றம் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்றத உறுதி செய்கிறதுக்கு மேபி இன்னும் ஒரு ஜிஓயோ எதனா தேவைப்பட்டதுன்னா, அதில் என்ன சப்ஜெக்ட் எனக்கு ஃபுல்லாக தெரியல, பண்ணி அதை உறுதி செய்யணும். அதனால் இது அன்றைக்கி நடந்தது கான்ட்ரவர்சி, இன்றைக்கி நடந்தது கான்ட்ரவர்சி இல்லைன்றது என்னோட புரிதல்.
அதை கான்ட்ரவர்சி ஆக்க வேண்டாம்னு சொல்றீங்களா? ஏன்னா இப்போ கனிமொழி எம்பி வந்து அதை மாத்திக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க அவங்க வந்து அரசியலில் வந்து அது வந்து ஒரு குறையா, ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு அடிப்படை ஒரு ஆசை இருக்கும். தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடணும் அப்படின்றது எல்லாருமே அடிப்படையில் தமிழர்கள் தானே. அப்போ அந்த கலாச்சார பாசம் அப்படின்றது உண்மை. அதை வந்து ஒரு விமர்சனமாக அதை வைக்கிறது அப்படின்றது ராஜ்பவனில் நீங்கள் அதை வைக்கிறது சரி கிடையாது. அவர் எதனால் இப்போ அவர் ஐயா அலெக்ரே வந்து இதுவாக இருக்கார், கவர்னராக இருக்கார். அவர் பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்து ஹிந்தியில் பேசுகிறதுனாலையும் வந்தே மாதரம் ஜியோட பழகுனதுனாலேயும் தான் அவர் கவர்னர். அப்போ அவர் கட்சிக்கு அவர் கொள்கைக்கு தான் அவர் விசுவாசமாக இருப்பார். அவர் இருக்கிற மாளிகையில் அவர் அப்படி தான் நடந்துக்குவார். அதுதான் முறை அவருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் தமிழக முதலமைச்சரோ இல்லை தமிழ்நாடு சட்டத்துறை அதாவது அமைச்சர் பெருமக்கள் கலந்துக்கிற விழாவில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பண்ணோம். அதுதான் தமிழ்நாட்டுக்கு கரெக்டு. இது நடந்தது வந்து ராஜ்பவன் ஃபங்க்ஷன் இன்றைக்கி. ஏன்னா நீங்கள் போய் அங்கே நிகழ்ச்சி நடத்துகிறீங்க. கவர்னரை போய்ட்டு நான் திருப்பி நேரு ஸ்டேடியத்திலே வரேன் கொஞ்சம் வாங்கன்னா, அன்றைக்கே நான் உனக்கு சொன்னேன் 118 இல்லை, சரி 4 வாட்டி வந்து போறிய தம்பி, கோட்டு சூட்லாம் போட்டு மெட்ராஸில் வெயிலில் சுற்றுறியான்னு ஓகே சொன்னேன். நீ இந்த மாதிரிலாம் கூடனா அப்புறம் நான் திருப்பி மறுபடியும் ட்ரெயினை பிடிச்சி ஃப்ளைட்டை பிடிச்சி போய்டும், அப்புறம் அமைச்சரவை டிலே ஆகும் பரவாயில்லையான்னு. அதனால் எப்போ சாமி தர்பார் ஹாலில் வச்சா என்ன, மகாகவி பாரதி ஹாலில் வச்சா என்ன, ராஜ்பவனில் வச்சு முடிச்சுக்கோங்க, என்ன பாட்டு போடுறீங்களோ போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அது யதார்த்தம். அதில் இப்போ மற்றவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்குது. பட் ஆனால் இது வந்து தப்பு கிடையாது, இது முறையற்ற செயல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு நியாயமானது. தமிழ் சொந்தங்கள் இல்லை தமிழ் அரசியல் தலைவர்கள் ஆளுமைகள் கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது. எப்பா தமிழ்நாட்டில் நாங்கள் பல வருடமாக இப்படி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதனால் விட்ருங்க, சர்க்குலர் போட்டு மாற்றாதீங்க அப்படின்னு கேட்கலாம். ராஜ்பவனில் நடக்கிற நிகழ்ச்சியிலும் கேட்கலாம். அது அவர் என்ன பண்ண போகிறாருன்றதை பார்க்கணும். ஓகே சார். இன்னைக்கு அமைஞ்ச அந்த அமைச்சரவையிலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரலாறுல இல்லாத அளவுக்கு 7 பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயமே வந்து ஒரு மாற்றமாக நம்ம எடுத்துக்கலாமா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததில்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை, அதற்கு வந்து அவருக்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றி சொல்லலாம், தப்பு கிடையாது. 7 பட்டியலின மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி ஒரு சிலருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது வந்து மொத்தமாக இன்றைக்கி வந்து நமக்கு பட்டியலின சமுதாயத்துலேருந்து ஒரு 7 பேர் ஆயிருக்கிறாங்க. அது வந்து வரவேற்கத்தக்கது. இதை பண்ணிட்டாரு, இது பெரிய புரட்சி, இதனால் பட்டியலின மக்கள்லாம் அப்படியே செங்குத்தாக மேலே வந்துடுவாங்க அப்படின்ற அந்த புரிதலுக்கு அவ்வளோ சீக்கிரம் போக வேணாம். இது ஒரு நல்ல முயற்சி. திமுகவும் அதிமுகவும் பண்ணாத ஒரு வேலையை இவர் செஞ்சுருக்காரு. அதிலெல்லாம் அது செய்யறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது அவருக்கு இருந்திருக்கு. அது பாராட்டணும். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. என்னென்னா இந்த மாதிரி சீட்டு கொடுத்து ஜெயித்தவங்க யாரும் பெரிய பணக்காரங்கள்லாம் கிடையாது. யாரும் வந்து பெரிய செல்வந்தர்கள், 3ஆம் தலைமை அரசியல் ஆளுமை அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி எளியவர்களை அமைச்சராக்கிறது தான் சிறப்பு. இப்போ உதாரணத்துக்கு கீர்த்தனா வந்து இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய அமைச்சர். அதான் வந்து சாத்தியமே கிடையாது. விஜய்னால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ நான் சொன்னது ஒரு வேளை விஜய் உழைத்திருந்தார் அப்படின்னா அவர் இன்றைக்கி போய் இந்த குதிரை பேர அரசியல்லாம் பண்ண வேண்டியது இருக்கார். இன்னும் நிறைய எம்எல்ஏஸ் ஜெயிச்சிருப்பாங்க. அவர் எங்கே பிரச்சாரமே போகலையே, வீட்டிலே தானே இருந்தார். அவர் பிரச்சாரம் கேன்சல் பண்ணுறது, வீட்டில் இருக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, உழைப்புக்கும் நமக்கு ஆளுக்கும் ஆகாது. தாவேக்காக்கும் அது தாவனா அவர் தலைமைக்கு கட்சியை சொல்லலை நான். அதனால் அவர் என்ன உழைச்சாரோ அந்த உழைப்புக்கு ஏற்ற சட்டமன்ற தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்டால் அதுவே ஜாஸ்தி தான். உழைக்காமல் வர ஒரு வெற்றி என்பது அது வந்து நீங்கள் ஜெயித்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி, என்னுடைய ஒரு பத்திரிக்கையாளராக என்னோடய நிலைப்பாடில் நான் அதில் தெளிவாக இருப்பேன். உழைப்புக்கு மீறின வெற்றி தான் அது. அவர் மக்களை சந்திக்காமல் அவருக்கு கிடைத்த வெற்றி. மக்களை சந்தித்திருக்கணுன்றது மக்கள் அரசியல் அப்படின்றது அதுதான். இது ஃபோனில் நீங்கள் பண்ண அரசியலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, ஜெயிச்சிட்டிங்க. அதில் ஃபோனில் வந்திருந்தாலும் ஒரு 7 பேர் பட்டியலின மக்களுக்கு அமைச்சரவை கொடுத்தது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. சூப்பர் ஸ்ட்ரோக்கு. இப்போ இந்த அமைச்சரவை பட்டியலே பார்த்தீங்கன்னா நிதித்துறை வந்து முன்னாடி இவருக்கு கொடுத்துருந்தாங்க, செங்கோட்டையன் அவர்கள் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மரிய வில்சன் அவர்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. அவர் இப்போ அமைச்சராக சொல்கிறாங்க. ஸோ இதை விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திடீர்னு ஏன் மாற்றினாங்க? இல்லை, அது வந்து திடீர்னு மாற்றினாங்கன்றதை விட செங்கோட்டையன் அவர்களுக்கு அது ஃபினான்ஸில் பெரிய ஈடுபாடு இருந்திருக்காது. அவர் வந்து ஒரு அமைச்சர்னால் இது என்ன, இந்த ஃபினான்ஸை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுருப்பார். அவருக்கு வந்து இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், வருவாய்த்துறை பேரே பாருங்கள், வருவாய்த்துறை அப்படின்போது நல்லா இருக்குல்ல பேர் கேட்க. அதனால் வருவாய்த்துறை கொடுத்துருங்கன்னு கூட அவர் கேட்டிருக்கலான்னு ரொம்ப நாளாக இருக்கிறேன்ட்டு பேருக்கு ஏற்ற மாதிரி. அதேமாதிரி மரிய வில்சனுக்கு ஃபினான்ஸு, அது வந்து ஒரு நிதித்துறை அப்படின்னா அதுவும் நல்லா இருக்குது. மரிய வில்சனுக்கும் நிதி அப்படின்றால் அவர் மீதும் ஒரு சில விமர்சனங்கள்லாம் இருந்தது. அப்போ இது 2 பேருமே 2 விமர்சனத்துக்கு உள்ளான அமைச்சர்களுக்கு நடுவில்
அவங்க மாறி மாறி வருவாய்த்துறையும் அதுக்கப்புறமா வந்து நிதித்துறையும் மாற்றி மாற்றி அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அதை இப்போ புதுசாக இவர் மரியா வில்சன் போட்டிருக்காரு. அவர் ஒரு சிறந்த என்ன சொல்கிறது, ஒரு அந்த கணக்கு வழக்கு அப்படியெல்லாம் வந்து நல்லா பண்ணுவாருன்ற மாதிரி நினைக்கிறாரு. பட் அவர் அதாவது எனக்கு என்னென்னா விமர்சனம் இருக்கிறவங்களுக்கும் அவர் எம்எல்ஏ மந்திரி சபை கொடுத்துருக்குறாரு. ஒரு சைடு பார்த்தா கீர்த்தனா, ராஜ்மோகன், ரமேஷ், அதுக்கப்புறம் பிரபு, இந்த மாதிரி பேர்கள்லாம் வருது. ஒரு சைடு பார்த்தா ஆதவ் அர்ஜுனா, மரியா வில்சனு, இவ பேர் செங்கோட்டையன், இப்படி விமர்சனம் ஒரு 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 சில அரசியலில் ஒரு சில சிக்கல்கள்லாம் சந்தித்தவர்கள், வழக்கு இருக்கிற தன்மை, இந்த மாதிரி ஆட்களுக்கும் கொடுத்துருக்குறாரு. அப்போ அது அதாவது ஒரு 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 விமர்சனத்துக்கு உள்ளான அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க, எளியவர்கள் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டு அரசியலுக்கு வந்தவங்களும் இருக்கிறாங்க. அது ஒரு கரெக்டாக இது கரெக்டு அப்படின்னு 100% சொல்ல முடியல. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது மெயின் ஃப்ரேமில் ஆதவ அர்ஜுனா எடுத்து வந்து அப்படி வைக்கிறாங்க, அப்படி பெருசாக மொத்தமாக எல்லாம் கெட்டு போகிற மாதிரி. ஓகே, இப்போ விஜய் சார் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அவர் தான் வந்து அந்த சென்டர் பவராக இருப்பாரா, அந்த நம்பிக்கையில் இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாரா, என்ன மீறி எதுவும் நடக்காது? கணக்கு ஆதவ அர்ஜுனா தான் சென்டர் பாயிண்ட்டாக தெரிகிறார். அவங்க குடும்பம் தான் தமிழ்நாட்டிலே எனக்கு பெரிய குடும்பம். இந்தியாவுக்குள்ளேயே அவங்க தான் வந்து எல்லா கட்சிக்கும் எலக்டோரல் பாண்டு கொடுக்குறாங்க, எல்லா விஷயத்தையும் ஆட்டி படைக்கிறாங்க. அதிமுகவை வளைக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் கட்சி நடத்துகிறாங்க, தாவேக்காவுக்கு முக்கியமானவங்களாக இருக்காங்க. ஒரு காலத்தில் திமுகவுக்கு அதிக பணம் கொடுத்தாங்க, விசிகாவோட நட்பு பாராட்டுறாங்க. விஜய் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் யார் இருக்கிறா? ஆதவ் தானே இருக்கிறாரு. கூட்டணியில் திரும்ப இருப்பாரா இருக்க மாட்டாரா, அதிமுக இருக்குமா இருக்குமா விஜயா சொன்னார். வெளியில் யார் சொன்னா? ஆதவ் தானே சொன்னார். அப்போ என் கண்ணுக்கு பத்திரிகையாளர் யார் சந்திக்கிறா? ஆதவ். கூட்டணி விவகாரங்கள் யார் பேசுகிறார்? ஆதவ். அமைச்சரவையில் 2வது முக்கிய நபராக இல்லை வந்து பேசு பொருளாக இருக்கிறது யார்? ஆதவ். ஆதவோட அவங்களோட அந்த சொந்தக்காரங்கள்லாம் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க. யார் ஃபேமிலியிலேருந்து அதிகமாக இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் ஸ்வேரிங் இன் செரமனி அப்போ வந்து உட்காந்துருந்தது? ஆதவ். அப்போ ஐயா ஆதவ் அர்ஜுனா தான் எனக்கு வந்து முக்கியமான ஒரு தாவேக்கால ஒரு ஒரு அங்கமாக தெரிகிறார். விஜய் அவர்கள் அவருக்கு பின்னாடி இருந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, இப்போது இந்த அமைச்சரவை பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி அமைச்சரவையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டணி அமைச்சரவைன்றது நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதுவுமே வந்து எந்த மாதிரி எடுத்துக்கலாம் சார்? ஒரு கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ இது எந்த அளவுக்கு போகும்? இல்லை, இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தான். அதாவது கூட்டணியில் இருந்து அமைச்சரவை பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. கூட்டணியில் அமைச்சரவை நடத்தலாம். பட் என்ன ஒரே ஒரு முரண்னா, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி இது. இதுவே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணி அப்படியே ஜெயிச்சு பண்ணினா அது வந்து ஒரு 100% வந்து ஒரு நல்ல ஒரு இலக்கணமான ஒரு அரசியலாக நம்ம பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் இலக்கணம் பிழையோடு இது நடக்கிற ஒரு ஒரு சாதாரணமான அரசியல். எனக்கு நம்பர் இல்லை, அதனால் இங்கே வாங்க அங்கே வாங்க அங்கே வாங்க, தீய சக்தியோடு ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் அதை ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தி எடுத்து கொஞ்சம் விட்டுக்கிறது. ஊழல் கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேருந்து ஆதரவு வந்தால் அதுலேருந்து ஒரு 30 பேர் எடுத்து ஓட்டு போட வச்சுக்கிறது. இது வந்து அப்போ தாவேக்கா இஸ் டுடே இஸ் ஜஸ்ட் another பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த தூய்மையான ஆட்சி, தூய்மையான அரசியல் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அமைச்சர்களில் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அது வந்து வரவேற்கத்தக்கது. அவர்களால் ஊழல் குறையும் என்பது என்னுடைய புரிதல். ஊழல் ஒழிந்துவிடும் என்பது என்னோட புரியல் இல்லை. ஊழல் குறையும் நான் எதை வச்சு சொல்கிறேன்? பிரபு, கீர்த்தனா, ராஜ்மோகன், ஜேசிடி பிரபாகர், அதுக்கப்புறமா வந்து ரமேஷ், இதை வச்சு நான் ஊழல் குறையும், ஊழல் கட்டுப்படுத்தப்படும் நான் இந்த புரிதலுக்கு போகிறேன். நான் இந்த புரிதலுக்கு போகும்போது நான் இப்படி பார்க்கும்போது ஐயா ஆதவ் நிற்கிறாரு. ஆதவ அர்ஜுனா மாற்றின்னு அந்த லாட்ரி மாடல் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, சோஃபா போனதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் குற்றச்சாட்டு தான், இல்லை நடக்குமா நடக்காது. அந்த சைடு தான் மரிய வில்சன், ஆதவ அர்ஜுனா, இது போல் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா இந்த சைடு ஜேசிடி பிரபாகரை பார்த்து இப்படிக்கா பார்த்தா செங்கோட்டையன் இருக்கிறாரு. அப்போ நான் எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது? இப்போ திமுகனா ஓகே, பொன்முடி சூப்பர், நேரு சூப்பர், சேகர்பாபு அதை விட சூப்பர். அதுக்கப்புறமா வந்து அப்போது எதில் சூப்பர் அப்படின்னா அதில் தான். எதுலன்னா அதான் வாங்குறதுல தான். கோர்ட்டில் நிறைய வழக்கு நிலுவை இருக்குது, மண் அள்ளுறதுல தான். சரி, இந்த சூப்பர் பார்த்து அடுத்து இங்கே பார்க்குறோம், ஐயோ இவர் ஐயா சிவி சண்முகம், அவர் பேரில் நிறைய இருக்குது, பிரச்சனைலாம் இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி, ஐயோ அவர் தாங்க எல்லாமே, முனிசிபல் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டே அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எடுத்துக்காட்டு. அப்புறம் விஜயபாஸ்கர், ஐயோ அவர் எவ்வளோ பெரிய ஆட்டக்காரர், இந்த குட்கா கேஸ் தெரியல உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இப்போ தாவேக்கா பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்ல, ஆனால் அப்படி இல்லை, மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அப்போது இதுகளை நம்ம குறை சொல்கிறோம், ஆனால் இவங்களை வந்து நம்ம அப்படியே குறை சொல்லாமல் போக முடியாது. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கிறாங்க.
ஆனால் ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு வந்து அதுக்கு தகுதியாக இருக்கிற மாதிரி தான் இது பண்ணுறேன். ஏன்னா எதற்காக நீங்கள் போய் எஸ்பி வேலுமணிக்கு மாலை மரியாதை போட்டு அவரை நட்பு பாராட்டினீங்க? எஸ்பி வேலுமணி அதிமுகவோட பொதுச் செயலாளர் அல்ல. எதுக்காக எல்லா இடத்துலையும் கட்சி தலைவரை தான் போய் பார்த்தீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸை போய் பார்த்தீங்க. ஐயா பெரியவர் மருத்துவர் ராமதாஸை போய் பார்த்தீங்களா? அவர் தானே அரசியல் ஆளுமை. சசிகலாவும் இருக்கிறாங்க, அவங்களும் பாவம் ஏதோ ஒரு கட்சி இல்லைனாலும் ஏதோ ஒரு கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் போய் பார்த்தீங்களா? அப்போ செலக்ட் பண்ணி பிக் அண்ட் சூஸ் பண்ணி பார்த்துருக்கிறீங்க. அதில் வந்து என்னென்னா, நான் பிஜேபியோடு இருக்கிறவங்களெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆனால் அந்த கட்சியிலேருந்து அமமுகலேருந்து எம்எல்ஏ வந்தால் சேர்த்துக்குவேன். அப்போ இதெல்லாம் முரண் இல்லை. இது முரணுன்றதை விட இதெல்லாம் யூ காட் எக்ஸ்போஸ்ட். டிவிகே சீஃப் விஜய் அவர்களோட அரசியல் வந்து இந்த 10 நாளில் வந்து நிறைய விஷயத்தில் பல்ல இழிச்சிருக்கு, எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஆனால் அதை சொல்கிறேன், நானே தான் சொல்கிறேன், நிர்வாகம் வந்து அவங்க கடந்த கால மற்ற அரசியல்வாதிகளை விட இவங்க நல்லா பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் என்னென்னா, அமைச்சர்களுக்கு ஊழல் லஞ்சம் வரலன்னா என்ன பண்ணுவோம், ஃபைலை ஓனிட்டு டிலே பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே அந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போ தான் அவங்க புதுசு, உடனே அதெல்லாம் பண்ணுவாங்க, அவ்வளோ மோசமாக நடந்துக்குவாங்க நான் நம்பலை. நான் நினைக்கிறேன் இப்போ ரமேஷ் இந்த சைடு நான் பார்க்குறேன், அறநிலையத்துறை அமைச்சர். அதற்கு முன்னாடி சேகர்பாபுவோட ஒப்பிடும்பொழுது ரமேஷ் நான் 2 கண்ணையும் மூடிக்கின்னு சொல்லுவேன் நல்ல ஒரு அமைச்சராக இருப்பாருன்றது. என்ன தைரியத்தில் சொல்கிறீங்கன்னா, எனக்கு சேகர்பாபுவோட வரலாறு தெரியும், ரமேஷ்க்கு வரலாறு இல்லை. எப்படி பார்த்தாலும் சேகர்பாபுவை விட ரமேஷ் அவர்கள் 100% நல்ல அமைச்சராக இருப்பார்ன்றது என்னோட புரிதல். இப்போ இதே ராஜ்மோகன் கோவை செழியன் இருந்தாங்க, 2 பேரும் பள்ளி கல்வித்துறை. கோவை செழியன் அவ்வளோவா பேரை கெடுத்துக்கல, அவர் உயர்கல்வித்துறையில் இருந்தார். அப்புறம் அன்பில் மகேஷ் இருந்தாங்க. அப்போ இது வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக போவோம் ராஜ்மோகனுக்கு. ஏன்னா அன்பில் மகேஷும் ஒரு சில விஷயம் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல, ஒரு சில விஷயம் வந்து இந்த எஜுகேஷனில் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்லாம் இருந்தார், அது வேறு. அதேமாதிரி கோவை செழியன் வந்து பேரை கெடுத்துக்காத ஒரு அமைச்சர். இதே பொன்முடி இருந்தபோது அங்கே விமர்சனம் இருந்தது. பொன்முடி இருந்தபோது ஒரு அமைச்சர் கொஞ்சம் ஒரு மாதிரி கரடாக இருப்பார், வாய்க்கு வந்ததை பேசுவார், ஒரு கரப்ஷன் குற்றச்சாட்டு நிறைய மூத்த திமுக அமைச்சர்கள் மீது இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு புதுமுகம், ஒரு கெட்ட பேர் இல்லாத ஒரு இளம் பசங்க, இளம் வயதுக்கு சொந்தக்காரங்களாம் அமைச்சராக்குறதுன்றது அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. அதேமாதிரி கீர்த்தனா, அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஏதுன்னு தெரியல. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒரு சில அதிகாரிகள் இருக்காங்க, உதாரணத்துக்கு இப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்து விஜயகுமார், விஜயகுமார், அப்புறம் ககன்தீப் சிங் பேடி ஒரு முக்கியமான துறைக்கு அமைச்சராக இது செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க. சந்திரமேஜன் வந்து பள்ளிக்கல்வித்துறை, அவர் செக்ரட்டரி. அப்புறம் வெங்கடேசன் சொல்லிட்டு அவர் வந்து ஹேண்ட்லூம் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கார். இப்போ இந்த அதிகாரிகள், நான் சொன்ன அதிகாரிகள்லாம் தெரிஞ்சு ஒரு பெரிய தப்பை வந்து என்கரேஜ் பண்ணும். அதாவது ஒரு அரசுக்கு கெட்ட பேர் வந்துடாமல் காப்பாற்றிட்டு போகிறதுல ஒரு சில அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த இளம் அமைச்சர்களோ இல்லை பெரிய அனுபவம் இல்லாதவர்கள் இந்த மாதிரி அதிகாரிகள் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தால் பிரச்சனை கிடையாது. இதே கடந்த காலத்தில் ஒரு சில அதிகாரிகள் என்ன தப்பு பண்ணாங்கன்னா, அதிகாரிகளாக இல்லாமல் அரசியல்வாதிகள் போல் நடந்துக்கிட்டாங்க. அரசியல்வாதிகள் போல் நடந்து வேலைவாய்ப்பு யார் கட்சிக்காரனுக்கு கிடைக்காம, ஒரு கட்சிக்காரங்களுக்கு அந்த லோக்கல், அதாவதுங்க ஒரு விஷயத்தை உண்மையாக பேசிடுவோம். இந்த சின்ன சின்ன அமைப்பு இருக்குல்ல, உள்ளாட்சி கவுன்சில் இவங்களுக்கு எதுக்கு கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா, இது தாவேக்காக்கும் பொருந்தும். ஏன்னா தாவேக்காக்கில் நிறைய பேர் வந்து சேர்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு லோக்கலில் வந்து ரோடு போடுறது, அந்த பள்ளிக்கு கட்டடம் இருந்தால் அதை கட்டுறது, தண்ணி டேங்க் இருந்தால் அந்த கட்டுற டெண்டரு, இதெல்லாம் எடுக்கிறதுக்காகவும் இது மூலயமா 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்காகவும் அந்த 10 ரூபா சம்பாரித்து லோக்கலில் கோயிலுக்கு செலவு பண்ணுறதோ, இல்லை ஒரு நல்லது கெட்டது காது குத்துக்கு போயிட்டு கட்சியை வளர்க்குறதுக்கு, விஜய் பிறந்தநாளைக்கு கேக் வெட்டுறதுக்கு, சாப்பாடு போடுறதுக்கு தான். இதுதான் சிஸ்டம், புரியுங்களா? இந்த சிஸ்டத்தை என்ன பண்ணாங்க, போன பீரியடில் திமுக பேரில் ஒரு சில அதிகாரிகள் உடைச்சாங்க. அந்த சிஸ்டத்தை உடச்சி இதை வந்து போன பீரியடில் நடந்ததுக்கு இதுக்கு புள்ளியார் சொல்லி போட்டது யாருன்னா ஐயா எஸ்பி வேலுமணி. எப்படின்னா, ரோடு கான்ட்ராக்டர் வந்து எல்லா ரோடு கான்ட்ராக்டரையும் ஒன்றாக்கி பேக்கேஜ் ஆக்கி, அதாவது 1 கோடி ரூபாய்க்கு 100 ரோடு போட வேண்டியது இருக்குன்னா 100 ரோடையும் ஒன்றாக்கி அதை 100 கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஆக்கி ஒரே ஆளுகிட்ட கொடுத்து அந்த ஒரே ஆளுகிட்ட 30% கமிஷன் வாங்குறது. இந்த வடிவேல் ஒரு படத்தில், நான் இப்போ என்னன்னு சொல்கிறது, நான் எப்படி 100 ரூபா ஒருத்தர்கிட்டயா வாங்கி 1000 பேர்கிட்ட வாங்கி நான் பணக்காரனானோ, அதேமாதிரி நீங்களும் 100 ரூபா வாங்கி எல்லாருக்கிட்டையும் பணக்காரங்கன்னு ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவார். அதே மாதிரி தான் இதுதான், அதுக்கு பேர் பேக்கேஜ் சிஸ்டம். நான் என்ன சொல்கிறேன், இந்த பேக்கேஜை உடச்சிங்கனாவே ஊழல் ஒழியும். அப்போ என்ன ஆகிடும்னா, கீழே இருக்கிறவங்க இந்த கவுன்சிலரு வட்ட செயலர் அவங்களுக்கு என்ன ஆகிடும், ஒரு லோக்கலில் வந்து ஒரு சைக்கிள் பார்க்கிங் இருக்குது ஆஸ்பத்திரியில், அது அந்த கட்சிக்காரருக்கு போயிடும். இப்போ நீ கட்சியை நடத்திக்கோ, பார்த்துக்கோ, பேருக்கு எடுக்கக்கூடாது, என்ன வருதோ ஒரு கான்ட்ராக்டுக்காரங்க கொடுக்குறது கட்சிக்காரனுக்கு போட்டோம், கான்ட்ராக்டுக்காருக்கு போகிறது கட்சிக்காரருக்கு போட்டோம், நீ எடுத்துக்கோ, நீ வந்து லோக்கலில் பேரை கெடுக்கக்கூடாது. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது,
யாருன்னா வீடு கட்டினா அவங்கக்கிட்ட போய் ரவுடி மாமூல் கேட்குறது, ஹோட்டலில் போயிட்டு நிற்கிறது, அதெல்லாம் பண்ணாத. நீ தாவேக்கா நிர்வாகியா இது இப்படி எது எம்ஜிஆர் காலத்துலேயும் இதெல்லாம் நடந்திருக்கு. இங்கே யாருமே வந்து அதாவது ஐயா காமராஜர் வேறு, அண்ணா வேறு, அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் நிறைய பேர் இந்த கட்சியை வந்து எப்படி நடத்துறது. இப்போ கட்சிக்காரன் வேலை வெட்டியெல்லாம் விட்டு இதே வேலையாக உட்காந்துக்கிறான், இவனுக்கு எப்படி எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது? அப்போ வேறு யாரோ சம்பாஷின் போது நீ சம்பாஷின் போ. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் அரசு வந்து பார் வந்து ப்ரைவேட்டுக்கிட்ட இருந்தது. அது ப்ரைவேட்டுக்கிட்ட இருந்தாலும் அது பிரச்சனை ஆகி போச்சுன்னா அந்த பாரை மூடிட்டு அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில் என்ன காலக்கொடுமையாகி போச்சுன்னா அரசே பாரை நடத்துகிற மாதிரி ஒரு அவலம் வந்து போச்சு சாராயத்தை. இப்போ இதெல்லாம் மைக்ரோ லெவலில் இதெல்லாம் பிரச்சனைகள் விஜய் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இதை எந்த அளவுக்கு அவர் கையாள போகிறாரு அப்படின்னா, அப்போ எனக்கு என்னென்னா, ஒரு சில அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்தோன்னா, அதே மாதிரி அதிகாரிகளை அரசியல் விடக்கூடாது. அதிகாரிகள் அரசியல் பண்ணிட்டாங்கன்னா, போன பீரியடில் பண்ணாங்க, அது மாதிரி பண்ணாங்கன்னா சிக்கல். அப்படி அதாவது என்ன கணக்கு தப்பாக போச்சுன்னா, நம்ம அதிகாரிகள் நம்ம அரசியல் ஆளுமைகள் ஆல்ரெடி சிக்கல், அதிகாரிகள் வச்சு டைட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி நினச்சி பண்ணாங்க. கட்சியில் என்ன ஆகி போச்சு, அதிகாரிங்க ஹாப்பியாக இருந்துட்டு போயிட்டாங்க. அரசியல்வாதிகள், திமுகவில் சார்ந்த அரசியல்வாதிகள், முக்கிய புள்ளிகள் குஷி, கீழே இருந்தாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து என்ன இதுக்கு அதிமுகவே இருந்துக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி இந்த சிஸ்டம். அதனால தான் இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனை ஏன் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஐயா எஸ்பி வேலுமணியும் சேகர் பாபும் ஒன்று, 2 பேருக்குமே பெருக்கிற வேலையை தனியாருக்கு கொடுக்கணும். ஏன்னா தனியாருக்கு கொடுத்தா தான் அவன் கமிஷன் கொடுப்பான். அரசாங்கத்துக்கிட்டே போய் அமைச்சர் காசு கேட்க முடியாதுல்ல. நீங்கள் 6 கோடி ரூபாய்க்கு இல்லை 600 கோடி ரூபாய்க்கு குப்பை வாடுறீங்க, எனக்கு அதில் 10% கொடுங்க, 6 கோடி ரூபா கொடுங்கன்னு அரசுக்கிட்ட கேட்க முடியாது. அப்போ என்ன பண்ணால் அரசு வேலையை தனியாருக்கு கொடுத்துடணும். தனியாருக்கு கொடுத்து ஒரு டெண்டரை கொடுத்து அதுலேருந்து 10% வாங்கிக்கணும். வாங்கிட்டு அதை நியாயப்படுத்தணும் அந்த தப்பை. இதுதான் ரஜினி சார் சொன்னார், சிஸ்டம் சரியில்லை. இப்போ விஜய் சாரோட சிஸ்டம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கணும். எத்தவொன்னே குறை சொல்லக்கூடாது. 6 மாதம் போனால் தெரிஞ்சிடும். இப்போ இன்றைக்கி தேதியில் என்னை பொறுத்தவரையிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது எப்படி சரி செய்ய போகிறாரு பார்க்கணும். இப்போ தாவேக்கால இருக்க மூத்த அரசியல்வாதிகள் வந்து ஊழல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றீங்களா? யங்ஸ்டர்ஸ் நீங்கள் நம்புறீங்க, மூத்த அரசியல்வாதிகள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை, அவங்க வந்த பாதை மீது நம்பிக்கை இல்லைல்ல. திமுகவில் இருந்துட்டு விசிகாவில் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கையில் வந்து ஏன் அதிமுகவை பிளவு பண்ண பார்த்தீங்க, யார் பார்த்த வேலை அது, இன்னும் வெளில வரலையே. செங்கோட்டையனோட ஒரு சிலர் பேசியிருக்கிறீங்க, அது ஊடகத்தில் கசியுது செய்தி. எதுக்கு பேசுகிறாரு அவர், என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாரு? சரி, ஆட்சி நம்பர் இல்லைன்னா திருப்பி நின்னா மறுபடியும் ஜெயிச்சுட்டு போகிறீங்க, அந்த முடிவுக்கு நீங்கள் யாரும் போகலையா? விடவே கூடாது இந்த வாய்ப்புன்னு நினைக்கிறீங்களா? அப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு? அவ்வளவு எந்த குற்றச்சாட்டுக்கும் அப்பாற்பட்டவரா ஐயா செங்கோட்டையன்னு? ஒன்று. ரெண்டாவது, ஐயா ஆதவ், உங்களோட பின்புலம் என்ன கஷ்டப்பட்டு இப்போ ராஜ்மோகனோட பின்புலம் என்ன, ஐயா ஆதவோட பின்புலம் என்னன்னா, ஓகே அவர் யூடியூபரு, ஏதோ டிவியில் பேசுவார், பட்டிமன்றத்தில் பேசுவார், விஜயோட ரசிகர், அதனால் அப்படி போனார் வந்தார். இப்போ ஜேசிடி பிரபாகரன் கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பழைய அரசியல் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, ஊழலுக்கெல்லாம் பேர் போல், கெட்ட பேர் கிடையாது, ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து தெரியாது, தன்மையாக பேசுவார், பசுமாடு மாதிரி ஜேசிடி பிரபாகர். சுருக்கமாக சொல்லணுன்னா தெரிஞ்சதெல்லாம் ஏதோ திருச்சபையில் 2 வார்த்தை தப்பாக பேசிட்டார். திருச்சபை ஆகிட்டாரே, கொத்தா கொள்ளையடிக்கிறது ஒரு கூட்டம் தயாரிட்டு இருக்குது, லாட்ரி வியாபாரத்தை விடவா அவர் தப்பு பண்ணிட்டார் ஐயா ஜேசிடி பிரபாகர். ஆனால் நோக்கம் எங்கே போகுது பாருங்கள், பார்வை எங்கே போகுது. அப்போ இப்போ அவர் வந்து இப்போ ஆல்ரெடியே வந்து ஒரு அடிதடி சண்டை பண்ணுற மாதிரிலாம் அவர் ஐயா மேரி அவர் வந்தது ஆர்கே நகர் வேட்பாளர். அப்போ அதெல்லாம் பார்க்கணும்ல. இப்போ விஎஸ் பாபு அவர்கள் கவுன்சிலராக இருக்கும்போதே என்னென்ன பண்ணாருன்றது கார்ப்பரேஷன் கவர் பண்ண எனக்கு தெரியும், புரியுதுங்களா? நல்ல வேலை இப்போ அவரெல்லாம் அமைச்சர் ஆக்கலை விஜய் அவர்கள், நல்ல விஷயம். ஏன் சார் அவரை அமைச்சரவையில் உட்கார வைக்கல? ஏன்னா பெரிய ஆளுங்களை தோக்கடிச்சா கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு பொசிஷன்றது கொடுப்பாங்க. முன்னாள் முதலமைச்சரையே தோக்கடிச்சிருக்காரு, அவருக்கு கொடுக்கலையே சார்? முன்னாள் முதலமைச்சர் தோக்கடிச்சோன்னு சொல்லி குத்தா கையில் பிடிக்க முடியாதுங்க. ஒரு கவுன்சிலராக இருக்கும்போது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு. அப்போ கலைஞர் ஆட்சி காலத்திலேயே வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில பண விஷயங்கள்லாம் வந்துட்டு அவருக்கும் திமுக இன்றைக்கி முதல்வர் ஃபேமிலிக்கும் இதாகி சண்டைலாம் இருக்குது. இவர் காவல்துறையிலலாம் போய் அதிகாரிகள் இன்ஸ்பெக்டர்லாம் இவர் ஏடாகுடமாக பேசி நிறைய பழைய இந்த ஊடகம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த பத்திரிகை ஊடகங்கள்லாம், இந்த ஜூனியர் ரிப்போர்ட்டர், விகடன், நக்கீரன், இதிலெல்லாம் நீங்கள் இந்த செய்திகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். இதெல்லாம் வராத ஒரு ஆளாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு விமர்சனம் இல்லாத 100% விமர்சனம் இல்லாமல் இருக்காதுங்க. எல்லார் மீதும் விமர்சனம் வைக்கலாம். ஆனாப்பட்ட காமராஜர் மீதும் காந்தி மீதுமே விமர்சனம் வச்ச ஊர் இதுங்க. விமர்சனம் இருக்காது. விமர்சனமே வாழ்க்கையாக இருக்கிறாங்களா, இல்லை வாழ்க்கையில் கொஞ்சம் விமர்சனம் இருக்கணும். இப்போ ஐயப்ப சேகர்பாபு எடுத்திங்கன்னா விமர்சனம் தான், எது விமர்சனம் தான்.
இப்போ மா சுப்பிரமணியன்னா கடைசியாக அவர் அமைச்சரானதுக்கப்புறம் தான் விமர்சனம் ஜாஸ்தியாச்சு. மேயராக இருக்கும்போது விமர்சனம் கிடையாது. அது கிட்னி திருட்டு, அதுக்கப்புறம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, இது மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் அவரோட பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது. இப்போ இதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லலாம் பேர் ரிப்பேர் ஆகலை, லாஸ்ட்டில் தான் வந்து அவர் வந்து இதாக இருக்கிறாரு, எதனா ஒன்று பேசி விட்டுறாரு அப்படின்ற மாதிரி. அப்போது அது மாதிரி ஒரு கட்சியாக மாறிடக்கூடாது தாவேக்கா. இப்போது இவ்வளவு பிரச்சனைக்கும் வந்து இந்த குதிரை பேர் அரசியல் நடந்ததுக்கு காரணமே வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போது காரைக்குடி பிரபு போயிட்டு சிவி சண்முகத்துக்கிட்டே வேலுமணிக்கிட்டே பேசியிருப்பாரா? கீர்த்தனா போயிட்டு இவர் எஸ்பி வேலுமணிக்கிட்டானா நீங்கள் கொஞ்சம் தளபதி சொல்ல பேசியிருப்பாங்களா? இப்போ தெரியுதா நான் ஏன் இவங்கள ஒரு மாதிரி பார்க்குறேன், அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறேன்னு சொல்லிட்டு? அந்த அமைச்சர்களோட தகுதி தன்மை அப்படின்றத நான் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க நல்லா பண்ணணும், நல்லா வரணும், இவங்களை விட அவங்க பேர் எடுக்கணுன்ற அந்த ஒரு பார்வையில் நான் அதை ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறேன். இவங்களே பேர் எடுத்துக்குவாங்க, இவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். இவங்க பிளேயர்ஸு ஆல்ரெடி பாலிடிக்ஸ்லாம் ஆடி இருக்கிறாங்க. ஸ்கொயர் கட் அடிப்பாங்க, டொக்கு வைப்பாங்க, ஏறி போய் 6 அடிப்பாங்க, கவர்ஸ் மேலே அடிப்பாங்க, புல் ஷாட் ஆடுவாங்க. ஏமாந்தா விஜய் சார் ஏமாந்தா அவருக்காச்சும் ஏற்றி இவங்க ஆடிடுவாங்க. அதனால் இவங்க கதை வேறு, அவங்க கதை வேறு. அவங்க ஒரிஜினல் கட்சிக்காரங்க, தாவேக்காரங்க. இவங்க 4 இடம் போய் 3 இடம் போய் வந்தவர்கள். அதே மாதிரி இப்போது முஸ்தஃபா பாய் அவரும் பிடிஆரை இப்போ அவருக்கு சீட்டு கொடுக்காதது ஒரு 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 பத்திரிகையாளராக என் பார்வையில் வந்து அது ஏதோ கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. என்ன காரணம்னா முஸ்தஃபா வந்து 3-4 கட்சியெல்லாம் போனார் வந்தார் கொண்டார். ஆனால் அவர் மீது தனிப்பட்ட முறையில் விமர்சனம் இல்லை. முஸ்தஃபா பாய் பற்றி எதனா ஒரு வீடியோ மோசமாக இல்லை அவர் இங்கே வந்து இதை கேட்டார் அதை கேட்டார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு பத்திரிகையாளராக நான் பல வருடம் பார்க்குறேன். அப்போ அவருக்கு அங்கே கிடைக்கல சீட்டு. அதே மாதிரி இவங்க திலகமாமா இருக்கிறாங்க, சத்தியமாமா இருக்கிறாங்களே, இவர் செங்கோட்டையன் கூடவே தான் வந்து சேர்ந்தாங்க. அவங்களும் வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்கெலாம் சொந்தக்காரங்க கிடையாது. இப்போ அவங்களுக்குலாம் அந்த அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். பார்க்கணும் அது எப்படி போகுது. ஓகே சார், இப்போ ஏடிஎம்கேல அந்த குதிரை பேரம் அப்படின்றது நடந்துச்சான்னு தெரியல. பட் இருந்தாலும் அவங்களா வந்து வழியை வந்து சேர்ந்த மாதிரி தான் போர்ட்ரே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வழியை வந்து சேர்ந்தும் அவங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் எந்த இடமும் கொடுக்காதது வந்து விஜய் அவர்களை ஏமாத்தின மாதிரி அவங்கள ஏமாத்தின மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை அவங்க அந்த பதவிக்கெல்லாம் ஆசைப்பட்டு வரலையா? அதாவது பதவிக்கு ஆசைப்படாதவங்க அரசியலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்து நான் என்னத்த சொல்கிறது? எல்லாருமே அரசியலுக்கு போகிறதே பதவி ஆசைக்கு தான் போகிறாங்க. யாரும் அரசியலுக்கெலாம் வந்து ஐயா நல்ல கண்டு மாதிரி இருந்தார், அப்புறம் அவரும் இப்போ ஐயா தாத்தா செத்து போயிட்டார் சமீபமாக. அதனால் அந்த பிரீடெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 1,00,000 பேர் அரசியலில் ஈடுபடுறாங்கன்னா அதில் இருந்தால் ஒரு 10 பேர் இருப்பாங்க மேபி அரசியல் மக்களுக்காக செய்கிறது, ஊருக்காக செய்கிறதுன்ற மாதிரி. அதெல்லாம் வந்து ரொம்ப எண்ணிக்கை கம்மி. 99% அரசியலில் பதவிக்காக தான் போகிறாங்க. உழைக்கிறது பதவிக்காக, நமக்கு எதனா ஒரு வழி கிடைக்கும், நம்ம ஒரு ஆளாகும், நமக்கு ஒரு 10 ரூபா வருமானம் வரும்னு. அந்த ஆசை பேராசாக போய் கொள்ளையடிக்கிறது, ஊழல் அடிக்கிறது. ஆதவே சொல்லியிருப்பார், கொள்ளையடிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் இப்படியா அப்படின்னு தனக்கு தெரியாமல் ஒரு டங்கு ரோலாகி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு. இப்படியெல்லாம் கொள்ளையடிக்கூடாது. அப்போ எப்படி கொள்ளையடிக்கணும்னு அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எவ்வளோ எடுக்கும். இப்போ பேங்க்கில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்லேருந்து அக்கௌண்ட்டுலேருந்து ஸ்டார் போட்டு ஏடிஎம்மில் பணம் எடுத்தா ஒரு பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் மினிமம் பேலன்ஸுக்கு ஒரு பர்சன்டேஜ், செக்கு பவுன்ஸுக்கு ஒரு பர்சன்டேஜ், அப்படி பேங்க் எப்படி நமக்கு தெரியாமல் மோட்டு பூச்சி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி எடுக்குது. அதுனா பிரச்சனை இல்லை. நீ எலி பாயசனம் மாதிரி வச்சு எலி செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அது மாதிரி அவர் ஒரு சிஸ்டம் ஏதோ வச்சுருப்பார் போல். அவர் சொன்னதான் எனக்கு தெரியல, அவர் சொன்னதை வச்சு சொல்கிறேன். அப்போது ஒரு பிளான் பிரகாரம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த ஒரு சிஸ்டம் இவால்வ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி இருக்குது இல்லைங்களா, எப்படி பார்க்குறது அப்படின்னும்போது அது நமக்கு இமீடியட்டாக இன்றைக்கி தேதியில் வந்து அதை சொல்ல முடியாது. ஆனால் ஸ்ட்ரைட்டாக அப்படி பார்க்கும்போது என்னென்னா, விஜய் அவர்கள் அதிமுகலேருந்து நம்பி வந்தவங்களாம் ஏமாற்றிட்டார். அதாவது இதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு ஒரு வேளை அவங்கள சேர்த்துக்குருவாரா, இல்லை அவங்களுக்கு அமைச்சர் பதவி தருவாங்களா, அது தெரியாது. அதனால தான் நான் அது வந்து இன்னும் பார்க்கணுன்றேன். பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாகவே என்ன கேட்டிங்கன்னா, நம்பி வந்தவங்களை ஓட்டு போட வச்சு பெரும்பான்மையினு கம்ஃபர்டபுளாக, ஏன்னா அன்றைக்கி வந்து அவர் பதட்டத்தில் இருந்திருக்க போகிறதில்ல. இப்போ ஒரு வேளை ஒரு 10 தாவேக்கா எம்எல்ஏ திடீர்னு அன்றைக்கி பிளாக்காக போடும்போது திடீர்னு ஒரு 6 தாவேக்காவோ இல்லை 8 தாவேக்கா எம்எல்ஏவோ திடீர்னு ஏஞ்சிக்காமல் உட்காந்துட்டு நாங்கள் அரசுக்கு எதிராக ஓட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தா விஜய்க்கு எப்படி இருந்திருக்கும்? படம் மாதிரி தானே போயிட்டுருக்கு இப்போ அரசியல். இதே படத்தில் இப்படி ஒரு காட்சி இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது அதிமுகவை நீங்கள் ஆளை விட்டு பேசி அதுலேருந்து 27 பேரை தூக்கி மாற்றி ஓட்டு போட வைக்கும்போது, தாவேக்காவில் இருந்து ஒரு வேளை அதிமுக வராமல் தாவேக்காலேருந்து ஒரு 8 பேர், ஒரு 5 பேர் திமுகவும், ஒரு 3 பேர் அதிமுகவும் அவங்க பைபேக் பண்ணியிருந்தாங்க, இல்லை ஏதோ நட்பு பாராட்டியிருந்தாங்க, இருட்டில் பேசிட்டாங்க, பழகிட்டாங்க. திடீர்னு விஜய் சார் மூஞ்சி பிடிச்சது இப்போ பிடிக்கல அவங்களுக்கு. எல்லாமே முக அரசியல் தானே இங்கே. அப்போ அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அன்றைக்கி?
அன்றைக்கி அப்போ பதட்டம் இல்லாமல் விஜய் சார் சேரில் இருந்திருப்பார் இல்லையா? அது என்ன, எந்த தைரியத்தில் அது வருது, எந்த அடிப்படையில் வருது? ஏன்னா இதெல்லாம் இருந்தாலும் 118 அது இருந்தாலும் அதிமுகலேருந்து நமக்கு ஒரு பெரிய கணிசமான வாக்குகள் நம்மளை ஆதரித்து எம்எல்ஏக்கள் போட போகிறாங்க அப்படின்ற அந்த செய்தி கன்ஃபார்ம் ஆகும். அது வந்துருச்சு. அதாவது எதிர்பார்ப்போடு தான் வந்து எல்லாரும் வந்தாங்க. ஏன்னா 10 அமைச்சரவை திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பேசினாங்க. அப்புறம் 8, 6 இதெல்லாம் கசியப்பட்ட செய்தி. இது எந்தளவுக்கு உண்மை, பேசினாங்களா இல்லையான்றதெல்லாம் வேறு. பட் அதே சைடில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஓப்பனாக அக்யூசேஷன் வைக்கிறார், குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்போது இது கசியப்பட்ட செய்தி இல்லை. ஏன்னா சம்மந்தப்பட்டவர், பாதிக்கப்பட்டவர் அவங்க கட்சி. ஒரு கட்சியில் வந்து அதாவது பல வருடங்களாக அரசியல்வாதி இருந்தவங்க ஒருத்தர் பார்க்காம தனித்தனியாக எம்எல்ஏ வந்து கூடி இது பண்ண, இதை விட நமக்கு வந்து ஆதாரம் வந்து கண்ணெதிரில் தேவை கிடையாது. அப்போ இது எதனால் நடந்தது? இது இபிஎஸ்க்காக நடந்ததா? இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்காக நடந்ததா? இல்லை. இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து டிடிவி தினகரனை வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நடந்தாங்களா? அது கேட்குற மாதிரியா இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து இவங்களுக்காக யாருக்காகவும் நடக்கலை. இது நடந்தது யாருக்காகனா விஜய் அவர்களுக்காக தான் நடந்தது, தாவேக்காக தான் நடந்திருக்கு. இப்போ தாவேக்காக நடந்திருக்கும் போது தாவேக்கா தான் இதில் பின்னணி இருக்க முடியும். அதுதான் லாஜிக். வேறு யாரும் வந்து இப்போ டிஎம்கேல வந்து ஸ்டாலின் இல்லை, எனக்கு எடப்பாடி பழனிசாமியை பிடிக்கல, மொத்தமாக அந்த கட்சியை முச்சு விட்டுணும், அதனால் வந்து நீங்கள் வந்து தாவேக்காக்கு ஆதரவாக செயல்படுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு சிவி சண்முகத்தையும் இவரையும் விட்டு செந்தில் பாலாஜி மூலயமா வந்து எஸ்பி வேலுமணிக்கிட்ட பேசி அப்படி எதனா நடந்த மாதிரி எதனா அது வந்து இல்லாஜிக்கலாக இருக்குது. அதில் தொடர்பு படுத்த முடியும், ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ண முடியும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது வந்து தாவேக்காக தான். தாவேக்காக்கு தான் ஆதரவாக இவங்களும் ஓட்டு போட்டாங்க. இவங்க வந்து நாங்கள் திமுக மாதிரியே நாங்களும் வெளிநடப்பு பண்ணுறோன்னு பண்ணலை. அவையில் இருந்து அந்த அவையினுடைய பொதுச் செயலாளர் அவர் வந்து எதிர்ப்பு ஓட்டு. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திமுக நாங்கள் வெளியில் போயிடுறோன்னு போயிட்டாங்க. ஒரு சிலர் நியூட்ரலாக இருக்கிறாங்க, ஒரு சில கட்சி. அப்போ இவங்க நியூட்ரலாகவும் இல்லை, வெளிநடப்பும் பண்ணல, ஆனால் ஆதரவு நிலைப்பாடு தங்களோட சொந்த கட்சிக்கு எதிரான ஒரு நிலையில் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. போட்டவங்களுக்கு அமைச்சரவை பதவி ஒன்றும் கிடைக்கல. அப்படியே போயிட்டு சாமியை பார்த்துட்டு எப்பா சாமி இப்படி ஆகி போச்சுன்னு சாமி கும்பிட்டு போக வேண்டியது. அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 35 சீட்டில் இப்போ 34 சீட்டு யாருன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒருத்தரோட சீட் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. மோஸ்ட்டாக அது வந்து விசிகாவில் இருக்க வன்னியரசு அவர்களுக்கு தான் அமைச்சர் பொறுப்பு கொடுக்கறதா வெளியில் பேசிக்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் திருமாவளவன் அவர்கள் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ தாவேக்கா சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க, அழைப்பு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் முன்னாடி லாஸ்ட்டாக அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத டைம்லும் விசிகா லாஸ்ட் டைமில் கொஞ்சம் டிலே பண்ணாங்க. இதுக்கான காரணம் இருக்கா சார்? கூட்டணினால எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லை, இது கூட்டணினால பிரச்சனையா இல்லை விஜய் அவர்கள் என்ன சொன்னார், அதுக்கு திருமா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்றதெல்லாம் தாண்டி இது தேவையில்லாத ஒரு தலைவலி. இது ஒரு சின்ன பிரச்சனை தான் இது. ஆனால் இது தேவையில்லாத தலைவலி. தமிழக அரசுக்கு இது தலைவலி. இன்றைக்கி வந்து ஒரு அரசு வந்து அமைந்து விட்டது. அமைச்சர்களை பதவி ஏற்றுக்கணும், இலாக்காக்கள் போகணும். ஒன்று திருமாவளவன் வந்து கூட்டணியில் பங்கு பெற்று அமைச்சரவையில் அவர் யாருன்னா ஒருத்தர் இன்றைக்கி பண்ணியிருக்கணும். என்ன இதில் முடிவு எடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ராக்கெட்டு விஞ்ஞானம்? இப்போ என்ன வன்னியரசை வந்து நிலாக்கா அனுப்ப போகிறீங்க, அமைச்சரவைக்கு அனுப்ப போகிறீங்களா? இல்லை, இவ்வளோ தானே. இதுக்கு எதுக்கு போட்டு அப்படி குழப்பிக்கணும்? ஏன் அவ்வளோ குழப்பிக்கிறீங்க? ஏதோ உடையறதுக்கு யோசிப்பாங்களா சார்? குறைஞ்சிருமா? நான் சொல்கிறேன் 6 மாதம் இருங்க. 6 மாதம் தான் அவங்க உடைக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லையா? 6 மாதம் வேணால் இருங்க, அமைச்சராக இருங்க. ஒருவேளை நாளைக்கு அமைச்சராகிட்டு கூப்பிட்டா வராமல் விட்டு நான் தாவேக்காவோட போகிறேன் அப்படின்னா நிலைப்பாடு என்ன? அதுக்கு எதனா பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் தான் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்து. எதனா இன்னமும் பேரம் நடக்குதா அப்படின்னு ஒரு விஷயங்க. கூட்டணியில் போனோம், போகலை, முடிஞ்சு போச்சு. இதை போட்டு வந்து ஒரு எம்எல்ஏ அவர் என்ன ஒரு 2 எம்எல்ஏ வச்சுருக்கீங்க, அதிகபட்சம் 2 அமைச்சர் ஆகலாம், இல்லை ஒரு அமைச்சர் ஆகலாம். அதற்கு இவ்வளோ நேரம், இவ்வளோ தாமதம். அதே மாதிரி சப்போர்ட் கொடுக்குறீங்களா இல்லையான்றதுல அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ விஷயங்கள் தெரியல. ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு சிக்கல் இருக்குங்க. அதை நமக்கு பத்திரிகையாளர்களுக்கு சொல்லாமல் மறைக்கிறாங்க. சொன்ன விஷயம் அதிமுகவில் எது ஆனாலும் தெருவுக்கு வந்துடுது. உடனே அதிமுகவில் தும்புனா கூட வந்துடுது வெளியில். பிஜேபியில் இப்போ தும்புறதே கிடையாது. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்தால் மேபி அது கட்சிக்கு வந்து நான் அண்ணாமலையை பற்றி நிறைய விமர்சனம்லாம் பண்ணி பேசியிருக்கேன். பட் இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை திருப்பி பிஜேபி தலைவராக வர்றதுன்றது இது இந்த நேரத்துக்கு அது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோன்றும். ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும்போது அண்ணாமலை ஷுட் பி பேக் ஆஸ் தமிழ்நாடு பிஜேபி பிரசிடென்ட். ஏன்னா அந்த கட்சியினுடைய போக்கு இவ்வளோ பஞ்சாயத்து நடக்குது, எங்கேங்கிறானே தெரில. அவங்க கவர்னர் அவர் லெவலுக்கு எவ்வளோ தான் அரசியல் பண்ணுவார். அவரும் பாவம், அவரை 4 வாட்டி வாப்பா, 4 அன்னைக்கு வாப்பா, 118ஓட வாப்பா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக் லைஃப் ஒன்று பண்ணார் கவர்னர், விஜயை வச்சுக்கிட்டு, முதலமைச்சரை வச்சுக்கிட்டு இப்படி கை காமிச்சு ஏதோ பேச வந்தார் அப்படின்னார் ஜாடமாடியா.
என்ன இருக்குதோ அதை ஒண்டி பேசுங்க. அங்கே ஒருத்தர் தக் லைஃப் பண்ண பார்த்தார். யார் ஒருத்தர் கடவுள் அப்படின்ற மாதிரி படத்தை காட்டி பண்ணார். தக் லைஃப் இங்கே நான் தான் பண்ணுவேன், என் பேர் சபாநாயகர், நீ எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த கடைசியாக ஏதோ ஃபோட்டோ காட்டணும், அது விஜயோட ஃபோட்டோன்னு அவருக்கு தெரியும். கடைசியாக ஏதோ ஒரு ஃபோட்டோ காட்டணும், ஆல்ரெடி 1008 சாமி இது, இதில் 1009வது சாமி வேறு, அதெல்லாம் ஒரு பிட்டும் வெளில போகக்கூடாது, எல்லாத்தையும் நீக்கிடுங்க செக்ரட்டரின்ட்டார். அதனால் எந்த இடத்துல யார் என்ன பண்ணமோ அதை தான் பண்ணணும். அப்படி பார்க்கும்பொழுது இது திருமாவர்களோட அந்த நிலைப்பாடு இருக்குது இல்லைங்களா, அதை அவர் கொஞ்சம் அண்ணன் சீக்கிரமாக எடுத்து முடிவு பண்ணணும். இப்போது அமைச்சரவையிலேயே மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீர்த்தனா, மரிய வில்சன் அந்த மாதிரியான ஆட்களுக்கு அமைச்சரவையில் கொடுத்துருக்காங்க பொறுப்பு. ஸோ இதை அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததை அவங்க காட்டுமா, இல்லை வேறு யாராவது எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் போட்டிருந்தா இன்னும் பெட்டராக இருக்குமா? இல்லைங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக போடுறதா இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக போடுறதா அப்படின்றது செகண்டரி. நல்லவங்களை போடுறதா ஃபஸ்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா டெண்டரில் பழக்கப்பட்ட கை, நல்லா 2 கை 2 காலில் வாங்கின அமைச்சரை தூக்கி நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஊழல் தான் வரும். இப்போ ஊழல் எதிர்த்து ஊழல் இருக்கக்கூடாது, குடும்ப அரசியல் இருக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் சொல்லி வந்துட்டு நீங்களே அதை பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கு. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்றதை விட நல்லவங்களை போடுறீங்களா வல்லவங்களை போடுறீங்களான்றதான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது இப்போ கீர்த்தனா வல்லவராக இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் நல்ல ஒரு அமைச்சராக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அந்த துறை ஒரு மூத்த செக்ரட்டரி போட்டிருக்காங்க, எஸ் விஜயகுமார், அவர் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ரேங்க்கு. அதேமாதிரி ககன்தீப் சிங் பேடி அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி ரேங்க்கு. இது மாதிரி சீனியர் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. சிஎஸ் சீஃப் செக்ரட்டரியுமே பெரிய கெட்ட பேர்லாம் இல்லை இப்போ இருக்கிறவருக்கு, ஆனால் அவருக்கு டேர்ம் இன்னும் கொஞ்சம் மாதம்தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சில ஆஃபீஸர்ஸ்லாம் நல்ல ஆஃபீஸர்ஸை போட்டு அந்த ஆஃபீஸர்ஸு இது கரெக்டாக வரும் இது தப்பாக போவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ சந்திரமோகன் இருந்தாங்க. இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. மகேஷ் அமைச்சராக இருந்தாலும் செக்ரட்டரியோட ரோல் ரொம்ப முக்கியம். பள்ளிக்கல்வித்துறையில் சின்னதாக ஒரு பிசிறு தட்டினா கூட பெருசாக ஆகிடும். அப்போது சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் நடத்துனாங்க, ஒர்க் ஷாப்லாம் போன இந்த லாஸ்ட் 1 இயரில். என்னென்னா ஸ்கூல் சம்மந்தமாக இருக்கிற விஷயங்கள் செய்திகளில் எப்படி வரணும், தவறான செய்திகள் வந்துவிட விடாது, ஃபேக் நரேட்டிவ் ஃபேக் நியூஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறையில் பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு ஒர்க் ஷாப்லாம் நடத்துனாங்க. அப்போ அவங்க என்னன்னா பள்ளிக்கூடத்தில் தவறு நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு எங்கள் நாலேஜுக்கு எடுத்துகிட்டு வாங்க, நீங்களாம் 1 2 போட்டு பெருசாக்கி பள்ளிக்கூடத்துக்கு மேலே அந்த சமுதாயத்தில் மக்களுக்கு தாய்மார்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதை சிதைச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இதை சரி செய்யணுன்னே ஒன்று. அப்போ இவங்க கேட்குறாங்க எங்களுக்கு தகவல் வரணும், உள்ளே என்ன நடக்குது தப்பு நடந்ததுன்னா எங்களுக்கு தரணும். அதுவும் பாலியல் சீண்டல் நிறைய வந்துக்கிட்டு இருந்த அந்த காலம். இப்போ டீச்சர்ஸே பெண் மாணவிகள் கிட்ட தவறாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதை எப்படி சரி செய்கிறது? அப்போ பத்திரிகையாளரும் அரசோட ஒரு அங்கமாக இருக்கணும். நீங்கள் கூட எதனா தப்பு நடந்தால் கூட எங்கள் காதுக்கு தெரிவிங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த நடவடிக்கையை வைத்து அந்த பெண் மாணவி முகம் தெரியாமல் அவள் பேர் வெளியில் வராமல் அதை எப்படி நம்ம பழி வாங்கி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்தரங்கெல்லாம் நடத்தினாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு அரசு என்பது அனுபவமும் இருக்கணும், அதே நேரத்தில் அதில் நேர்மையும் இருக்கணும். இளைஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் இந்த புது அமைச்சர்கள் போட்டதெல்லாம் அதில் எனக்கு அதில் ஒரு பத்திரிகையாளராக என் பார்வை அது 100 விழுக்காடு சரி தான். அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எங்கே சிக்கல்னால் இந்த செல்வந்தர்கள் பணக்காரர்கள் இந்த வேறு வியாபாரம் பண்ணிவிட்டு அரசியலுக்கு வரவங்க, அதில் தான் எனக்கு ஆல்ரெடி நீங்கள் 4 மாநிலத்தில் லாட்ரி வியாபாரம் பண்ணுறீங்க, அப்புறமா அமைச்சராக இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் அந்த வியாபாரத்தையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஏழை பாழையோ அதெல்லாம் கிடையாது இல்லையா. அப்போது அதுதான் அங்கே ஒரு பார்வை. இப்போ நம்மளே பார்க்குறோம்ல சார், நிறைய இடத்துல இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகிறாங்க, பஸ் ஸ்டாண்டெல்லாம் போயிட்டு எம்எல்ஏஸே போய் டைரெக்டாக போய் பார்த்து ஏன் இது இப்படி இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்ல சார்? இல்லை, அதெல்லாம் பண்ண வேண்டியது தான். இப்போது ஹாஸ்பிட்டல் நீங்கள் சொன்னீங்க, தாவேக்கா ஹெல்த் விங்கிலேருந்து ஒருத்தவங்க மருத்துவ அணியிலேருந்து கோட்டு போட்டு போயிட்டு ஆவூ அப்படி இப்படின்னு பண்ணிங்க. இது முறையா? இது பண்ணலாமா? இப்படி சட்டத்துக்கு புறம்பானது. அது யாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஏம்மா நீ என்ன அதிகாரத்தில் நீ போய் ரிவ்யூ பண்ண, உனக்கு யார் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுத்ததுன்னா கோர்ட்டில் கூப்பிட்டு கேஸை கொடுத்தாங்கன்னா வம்பாயிடும். அமைச்சர் போகலாம், எம்எல்ஏ போகலாம், கட்சிக்காரங்கெல்லாம் போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ண முடியாது. அப்போ தெரியல உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியலன்னும் போது ஒன்று அதிகாரிகள்கிட்டயோ இல்லை மூத்த அமைச்சர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆளுக்கு இந்த கோட்டு போட்டுக்குன்னு நான் போய் செக் பண்ணுறேன். இப்போ தாவேகா நிர்வாகி யாருன்னா ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் எஃப்ஐஆர் ரெக்கார்ட்ஸ்லாம் காட்டுங்க கரெக்டாக இருக்குது அப்படி இப்படின்னா ஸ்டேஷனில் என்ன ஆகும்? ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏ போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஆய்வாளர்கிட்ட பேசினது அவர் பேச இவர் பேச அதுவே பாராட்டிக்கலாம், ஆனால் அது முறை கிடையாது. நீங்கள் போய் புகார் கொடுக்க வேண்டிய இடம் காவல்துறையில்.
யாராவது ஃபோனில் வந்து கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, பப்ளிக்கோட சைடு நிற்காமல் இவர் ஏதோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அப்படி தான் பண்ணணும் சார். ஒரு நல்ல வழக்கறிஞர்கள் நல்ல அரசியல்வாதிகள்லாம் காவல்துறை போகிறத விரும்ப மாட்டாங்க. அது அது வந்து நான் அவங்களோட நலனில் தான் சொல்கிறேன், புரியுதுங்களா? அவரோட நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கணும், ஒரு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு குரல் கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு, அதெல்லாம் ரைட்டு. இந்த மாதிரி போகும்போது சம்டைம்ஸ் வந்து அது எதனா எசக்க பிசக்க ஆயிடுச்சுன்னா உங்களுக்கும் கெட்ட பேர், உங்கள் கட்சிக்கும் கெட்ட பேர். நீங்கள் வந்து நியாயமான ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்குறீங்களா இல்லை கட்ட பஞ்சாயத்து நீங்கள் பண்ணுறீங்களான்றது சிக்கலாக போகும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்ப்பது. புதிய கட்சியாக இருக்கிற தாவேக்கா மாதிரி கட்சிக்கு இந்த இன்ஸ்பெக்ஷன் போகிறேன், அமைச்சர் போகலாம், எம்எல்ஏ போகலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு சிஸ்டம் இருக்கும், கூட ஒரு 2 அதிகாரி வருவாங்க, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. மற்றபடி கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் போகிறதெல்லாம் அது சட்டவிரோதம். அது யாருன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க மீது வழக்கு தொடரலாம் சார். இப்போ தாவேக்கா பண்ணுறது எல்லாமே வந்து ரீல்ஸ்க்காக தான். இவங்க ரீல்ஸ் வச்சு தான் இவ்வளோ நாள் இப்போ ஆட்சியே பண்ணாங்க. ஆட்சி இவங்க அமைச்சதே அப்படி தான். இப்போ பண்ணுறதும் ரீல்ஸை வச்சு தான், அதில் தான் ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் ஃபேக் அப்படின்றாங்க. ஸோ அது ஃபேக்கா இல்லை உண்மையாக அவங்க நிறைய அதிரடி நடவடிக்கைகள் இது சார்ந்து இது இல்லாமலாம் எடுத்திருக்காங்களா? அதில் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அவங்க நிறைய ரீல்ஸ் தான் பண்ணுறாங்க, ரீல்ஸில் தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க, அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. சமூக ஊடகமும் குழந்தைகள் பண்ண பிரச்சாரத்தினாலையும் வீட்டுக்குள்ளேயே அதிகமாக இருந்து கொண்டு குறைந்த உழைப்பில் அதிக பலனுக்கு ஒரு கட்சி பெற்று இருக்குன்னா அது தாவேக்கா தான். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு தேர்தலுக்கு அப்புறமா மாற்றி பேசுகிறதுக்கு நான் ஒன்றும் தாவேக்கா கிடையாது, நான் பத்திரிகையாளர், புரியுதுங்களா? அதனால் தீய சக்தினா தீய சக்தி தான், தூய சக்தினா தூய சக்தி தான், ஊழல் சக்தினா ஊழல் சக்தி தான். திடீர்னு தீய சக்தி நல்ல சக்தி ஆகிறதும், ஊழல் சக்தி ஃப்ரெண்டு சக்தி ஆகிறதும், காங்கிரஸ் பேர் இனிக்கிறதும் அதுன்றது நம்ம கட்சியில் இல்லை, அரசியலில் இல்லை. நம்ம அரசியல் விமர்சனம் பண்ணுறோம். அதனால் அவங்க அந்த கட்சி தாவேக்கா வந்து அப்படி தான் ஜெயித்தாங்க, அதுதான் உண்மை. அவங்க வந்து ஒரு தனியாக நிறுவனம் போட்டு அந்த நிறுவனத்தில் இந்த ரூட் மாஃபியா, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு சில நிறுவனங்கள் பேர்லாம் வெளியில் வருது இல்லைங்களா, அவங்கள வச்சு டெய்லி அன்றாடம் இன்ஸ்டாவில் நிறைய வீடியோ இதெல்லாம் போட்டு இளைஞர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் படித்தவங்க இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்போ ஏழைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஃபிடாவிட்டில் பார்த்தா பிபிஏ, ஆனால் வெளியில் பிரச்சாரம் பண்ணுது எம்பிஏ, அப்புறம் டாக்டர்னு இவங்கள சொல்லிக்கிறது, அப்புறம் பார்த்தா டாக்டர் சர்டிஃபிகேட் எங்கன்னா இல்லை சும்மா தமாஸ்க்கு டாக்டரு, இப்படி இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏடிஆர் வந்து அது ஒரு ப்ராப்பரான ஒரு நிறுவனம், அவங்க எடுத்து போடும்போது இது ஹிண்டு பத்திரிகை தேர் எடுத்து தெருவில் விட்டுச்சு, தாவேக்காவோட முகத்திரையை கீழ்ச்சி எரிஞ்சிச்சு ஹிண்டு பத்திரிகை 2 நாளைக்கு முன்னாடி. ஹிண்டு வந்துங்க ஏதோ பத்திரிகை இல்லை, பல அரசியல் கட்சியை பல தேர்தலில் பார்த்தா அது பத்திரிகையாளர் மத்தியில் எங்கள் நாங்கள் சும்மா தமாசா இந்துவை கூப்பிட்றதே மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு தான். ஆனால் அப்படி ஒரு பெரிய ஒரு பேனர் ஹிண்டு, த ஹிண்டுனாவே வந்து ஆல் இண்டியா லெவலில் ஃபேமஸ்ஸு, உலக அளவில் ஃபேமஸ்ஸு. இப்போ ஹிண்டு பத்திரிகை வந்து தாவேக்காவை வந்து அம்பலப்படுத்தணுன்றது வேலைன்றது அவங்களாம் போஃபர்ஸ் ஊழலை கொண்டு வந்தவங்க, புரியுதுங்களா? பெரிய பெரிய முதலமைச்சர் பெரிய பெரிய ஊழல் கேஸ் எல்லாம் எழுதுனது ஒரு பத்திரிக்கை. இப்போ ஹிண்டு பத்திரிகையில் அவங்களோட எடிட்டர் சுரேஷ்குமார் டிஎஸ்கே வந்து ஒரு வீடியோ கூட போட்டுதான், அது பயங்கர வைரல். ஏன்னா ஏன் அது வைரல் ஆகுதுன்னா நம்பகத்தன்மை ஜாஸ்தி, ஃபேக்சுவலாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க அந்த பத்திரிக்கை. அந்த பத்திரிகை வந்து சும்மா ஏதோ எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணுற ஒரு பத்திரிகை இல்லை. அது வந்து இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு சில பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை, சும்மா மிரட்டி காசு போடுறதுக்கெல்லாம் செய்தி போடுறவங்களாம் இருக்கிறாங்க. என் துறைன்றதுனால நான் தூக்கி வச்சு தலையில் ஆட மாட்டேன். என் துறையிலையும் கருப்பாடு நிறைய இருக்குது. போலியாக பத்திரிகையாளர்னு சொத்திட்டு அதிகாரிகளை மிரட்டுறது, காசு வாங்குறது, இதெல்லாம் எங்கள் துறையில் இருக்குது. நான் வந்து ஒரு இடத்துல இருக்குன்றதுனால நான் அதெல்லாம் தூக்கி பேசணுன்ற அவசியம் கிடையாது. பத்திரிகையாளர்கள் நிறைய தவறானவர்கள், முட்டு கொடுப்பவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பட் ஆனால் இந்து பத்திரிகைன்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு தராதரம் இருக்குது, அது மேலே தான் இருக்குது. அது வந்து தாவேக்காவை தேர் இழுத்து தெருவில் விட்டுச்சு, கீழ்னு கீழ்ச்சி போட்டு என்ன வேலை இது? அமைச்சராக அவரவங்க, அதாவது அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாமல் பண்ணாங்களோ அதை தாண்டி இதையே ஒரு வேலையாக பண்ணியிருக்காங்க. வெறும் இன்ஸ்டா ரீல்ஸு. ஒரு தங்கச்சி ஒன்று சொல்லுது, விஜயண்ணா அவன் சொந்த சொத்தை கொடுக்க போகிறாரு. சரி, ஆட்சிக்கு வந்து 10 நாள் ஆச்சுல, எங்கள் சொந்த சொத்தில் தங்கம் நகை கொடுக்க சொல்லுங்கள், சொந்த சொத்தில் எங்கள் தாய் மாமா சீர் கொடுக்க சொல்லுங்கள், சொந்த சொத்தில் 2500 பணம் கொடுக்க சொல்லுங்கள், சொந்த சொத்தில் 5 லட்சம் பேருக்கு வேலை ஏற்பாடு பண்ணுவேன் கொடுக்க சொல்லி சம்பளம் கொடுக்க சொல்லுங்கள். சொந்த சொத்தில் சரிங்க, அதெல்லாம் கூட வேணாம். இப்போ முனிசிபல் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் இருக்கா, யார்கிட்ட இருக்குது? விஜய் சார் கிட்ட இருக்குது. அந்த துறை கீழே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்கல்ல, ரைட்டா? போராட்டம் பண்ணாங்க. ஏன் போராட்டம் பண்ணாங்க? ஓய்வூதியம் வேணும், சம்பளம் வேணும், சம்பள பற்றாக்குறை இருக்குது, எங்களுக்கு உண்டான சம்பளத்தை பிடிச்சிக்கிறாங்க, எங்களை டெம்பரரி ஒர்க்கராக வச்சுருக்கீங்க, எங்களுக்கு பெருக்கிற வேலையாச்சும் நிரந்தரமாக பண்ணி கொடுங்க. அவங்க அரசுக்கிட்ட கேட்டது என்ன?
குப்பை வாடுறது பெருக்கிற வேலையாச்சும் நிரந்தரமாக பண்ணி கொடுத்துருந்தா கிடையாது. இதனா பெரிய எல்லாம் நிலாவுக்கு போனோம், வானத்தில் போயிட்டு வியாபாரம் பண்ணோன்னா கேட்டாங்க. பெருக்கிற வேலை, குப்பை அகற்றுற வேலையை எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதை கூட சரி செய்ய முடியாமல், அதை கூட பண்ணி கொடுக்க முடியாமல் அமைச்சர் சேகர் பாபு கெடுத்து விட்டார். அதில் அதிமுக வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கணும்னு போகும்போது, ஐயா எஸ்பி வேலுமணி வேணாண்ணே, நம்ம தான் இதை லைட்டாக ஆரம்பித்தோம், அதுக்கு முன்னாடியே அது ப்ரைவேட்டைசேஷன் இவர் ஸ்டாலின் சார் மேயராக இருக்கும்போதே ஆரம்பித்தாச்சு. சிஎஸ் ஓனிக் சிங்கப்பூர், அதுக்கப்புறம் அவங்க டெப்டி சிஎம்மாக இருக்கும்போது அதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீல் மெட்டல் ஃபனால்கா வந்தது, ராம்கி என்வைரோ இன்ஜினியர்ஸ் வந்தது, அப்புறம் ஹைதராபாத்லேருந்து ஒரு குரூப் வந்துச்சு. எனக்கு அது கேட்டால் அத்துப்படியாக சொல்லுவேன் நான், யார் யாரெல்லாம் வந்து குப்பையை வாரி யார் யாருக்கு எவ்வளோ கமிஷன் கொடுத்துட்டு போனாங்க, 3000 டன்னு குப்பை ஜென்ரேட் ஆனப்போ என்ன நடந்தது, 5000 டன்னு ஜென்ரேட் ஆனப்போ என்ன நடந்தது, எல்லாம் சொல்லுவேன். இதெல்லாம் பிரச்சனை ரைட்டா. இப்போது விஜய் சாருக்கு சொத்துலாம் இருக்குல்ல, ஒரு 500 கோடி சென்னை மாநகராட்சிக்கு கேபிட்டல் ஃபண்டாக தானமாக குத்து, இதில் அவங்களுக்கெல்லாம் வந்து தூய்மை பணியாளர்கள் நிரந்தரம் பண்ணி கொடுங்க. பண்ணலாம்ல, மனசு இருந்தால் மார்கபந்து பண்ணலாம் இல்லையா. அதாவது வேலுமணிக்கு தெரியல, அதிமுகவில் ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அது பண்ண விடாமல் தடுத்தவர் ஐயா வேலுமணி. எனக்கு தெரியும். அது தூய்மை பணியாளர்கள் பக்கம் போராட்டத்துக்கு மற்ற கட்சிகள் போல, சீமான் அவர்கள் வண்டி போய் குரல் கொடுத்தாரு, வழக்கறிஞர்கள் போய் நின்னா, கருப்பு சட்டை போட்டவங்க நிறைய பேர் போய் நின்னான் அவங்க கூட. இப்போ படம்லாம் கூட வருது வழக்கறிஞர்கள்லாம் மோசமாக காட்டி, அது ஒரு பாதி உண்மை தான் அதில். ஆனால் வழக்கறிஞர்கள் நியாயமாக போய் நின்னாங்க அந்த போராட்டத்துக்கு, கைது செய்யப்பட்டார்கள் வழக்கறிஞர்கள். காவல்துறை வந்து ரொம்ப மோசமாலாம் கண்ணியக்குறைவாக நடந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் உண்மையாக இருந்தாங்க அந்த விஷயத்தில். இப்போ அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, இன்னும் சரி செய்யலை. ஏன் விஜய் அவர்கள் தாயுள்ளத்தோட மாச டிபார்ட்மெண்ட் வச்சிங்கன்னா ஒண்டி பத்தாது, அது இவர் கீழே தான் வருது. தூய்மை பணியாளர் சப்ஜெக்ட் யார் கீழே வருது, ஐயா ஜோசப் விஜய் கீழே வருது. சரி செய்யட்டுமே. அப்போது நீங்கள் சொன்னீங்க அவர் செய்வாருன்னு, ரீல்ஸ் போட்டிங்க, வைப்பு பண்ணிங்க, ஃபேஸ்புக்கில் ஃபயர் விட்டிங்க, எல்லாம் பண்ணிங்க, நடக்கலையே. இன்னும் 10 நாள் ஆச்சு. இதுக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் பணம்லாம் தேவையில்லை. இது வந்து மெட்ரோ ரயில் திட்டம் மாதிரி உடனே செய்கிறதோ இல்லை 2500 பணம் எல்லா அக்கௌண்ட்லேயும் போட்ட மாதிரி கோடிக்கணக்கெலாம் ஆகல. ஒரே ஒரு ஒப்புதல், முதலமைச்சரோட தனிப்பிரிவில் சொல்லி ஒரு 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 ஆர்டர் ஒன்று போட்டுட்டு கேபினெட் அப்ரூவல் வாங்கிட்டிங்கன்னா பண்ணிடலாம். பரந்தூர் விமான நிலையம், நீங்கள் தான் உங்களோட போராட்டமே பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யும் தான். முதலமைச்சர் நினச்சா தூங்கி ஏறிச்சிட்டு காலைல சரி இன்றைக்கி எதனா நல்லது செய்யணும், ஜனங்க நமக்கு ஓட்டு போட்டாங்க, என்ன பண்ணலாம், பரந்தூர் விமான நிலையம் ரத்து பண்ணுங்க. அவர் இன்றைக்கி ரத்து தாங்க முதலமைச்சர். அப்படி ஒரு வேளை நம்பிக்கை வரலன்னா, முந்தானத்து செய்தித்தாள் மலையாள மனோரமா, அதுக்கப்புறமா வந்து மாத்ருபூமி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த பத்திரிகைலாம் எடுத்து பார்த்தா பக்கத்தில் ஒரிஜினலாக கஷ்டப்பட்டு ஜெயிச்சவர் ஒருத்தர் இருக்கிறார் முதலமைச்சராக. அவர் பேர் சதீசன். அவர் இது மாதிரி 64,000 கோடி ரூபா திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறார், ரயில்வே லைன் ப்ராஜெக்டை. ஏன்னா அது இயற்கைக்கு எதிரானது, நம்ம ஊர் மக்கள் விவசாயம் பண்ணுறவங்களாம் பாதிப்பு உள்ளவங்க, அதனால் ஒன்றும் பெருசாக நல்லது நடக்க போகிறதில்ல. 30 அடிக்கு வந்து ரயில்வே ட்ராக்கு போகுது, 20 அடிக்கு 10 அடிக்கு வந்து செவுறு கட்டி போட போகிறாங்க அப்படின்னு ரத்து பண்ணியிருக்கிறார். இப்போ விஜய் நினைச்சாருன்னா அவர் வந்து ரத்து பண்ண முடியும். அவர் விஜய் நினைச்சா முதலமைச்சர் ஆக முடியுது, விஜய் நினைச்சா பரந்தூர் விமானத்தை ரத்து பண்ண முடியாது. என்னங்க எல்லாருமே வரவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணியே பேசுகிறீங்களே. நான் சொன்னது ஒன்றும் போய் இப்போ பிரதமர்கிட்ட கேட்க வேணாம், ஹாங்காங் அமைச்சர்கிட்ட கேட்க வேணாம், அவர் புனித கோட்டையில் உட்காந்துருக்கிறார்ல. அப்போது ஜோசப் விஜய் என்னும் நான் பரந்தூர் விமான நிலையம் திட்டம் ரத்து என அறிவித்து அதற்கு உண்டான தகுதியான ஆர்டர்களை அந்தந்த துறையில் போட வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன், அப்படி மகிழ்மதி அப்படின்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் வைப்பு பண்ணுறதுக்கு, ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு, ரீல்ஸ் போடுறது பண்ணுங்க. ரீல்ஸ் போடுறது தான் முக்கியம், பரந்தூர் மக்கள் நல்லா இருக்கிறது தானே முக்கியம். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு, இன்ஸ்டாவை வச்சே இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, நம்மளால் அதை பண்ண முடியல, இனிமேல் டீ கடையில் நம்ம பேசுகிற அரசியலை இன்ஸ்டாலையும் சோஷியல் மீடியாலையும் பேசுங்க அப்படின்றாங்க. ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 50 to 60 அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க தான். ஸோ அவங்களால இந்த விஜய் அவர்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லக்கூடிய தாவேகா ஆதரவாளர்களுக்கு ஈடு கொடுத்து அரசியல் பேச முடியுமா, அவங்களால காம்படிட் பண்ண முடியுமா? இல்லை, இளைஞர்கள் வந்து இன்றைக்கி திராவிட கட்சிகளுக்கு அதிக அளவு ஈர்ப்பில் வர்றதில்லை. இது திமுகவுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, அதிமுகவுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இளைஞர்களை ஈர்த்து இளைஞர்கள் மூலிமா இந்த மாதிரி சமூக வலைத்தளத்தில் அவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். பண்ண முடியாதுன்னு இல்லை, விஜயால் ஒரு விஷயம் பண்ண முடியுதுன்னா ஏன் டிஎம்கேவில் பண்ண முடியாதா? இப்போ அவருக்கு இருக்கிற அந்த சினிமா மோகம் அப்படின்றது உங்களை விட அதிகமாக இருக்குது. உங்களோட இடத்துல வந்து தானே அவர் ஆடி இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு உண்மையான அரசியல்வாதி அப்படின்றது நீங்கள் எப்படி காட்ட போகிறீங்க?
நீங்கள் தோத்தது இன்ஸ்டாவால் ஒண்டி கிடையாதுங்க. நீங்கள் தோத்தது நீங்கள் பண்ண ஊழல், நீங்கள் பண்ண குடும்ப அரசியல், நீங்கள் பண்ண வெறுப்பு அரசியல், கெட்டவங்களுக்கே சீட்டு கொடுக்கறது, புதுசாக நல்ல இளைஞர்கள் யாருன்னா வந்து அவங்கள அரசியலில் வராமல் ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா 50 லட்சம் இருக்கணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும்னா 10 கோடி இருக்கணும், ஒரு அமைச்சர் ஆகணும்னா 30 கோடி செலவு பண்ணணும். இப்படி வச்சுருந்தா இன்ஸ்டா தான் காரணமா நீங்கள் தோத்ததுக்கு? இன்னமும் அப்படி தான் நம்புறீங்களா? உங்கள் தரப்பில் எதுவுமே இல்லை. அதேமாதிரி விஜயும் என்ன நினைக்கிறாரு, நம்ம ரொம்ப சூப்பரு, நம்மளெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க சார். அவங்க 2 பேர் மோசன்றதுனால தான் சார் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. உங்களை எல்லாரும் ஏற்றுக்கல. 34% பேர் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 60 பேர் இன்னமும் உங்களை எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்கள் உழைக்கலை, ஊர் ஊராக வரலன்ற உண்மையும் தெரியும். எல்லா உண்மையும் தான் பேசணும். அதேமாதிரி எடப்பாடி பழனிசாமி, எல்லாத்தையும் நானே பண்ணிடுவேன், எல்லாத்தையும் நானே பார்த்துருவேன், இவங்க வேணாம், அவங்க வேணாம், அவங்க வேணாம், எல்லாமே நான் பண்ணிடுவேன். அதனால் வெறும் விஜய் வசீகரத்தை வச்சு நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் 4 பேரை சேர்த்துக்கல. இதெல்லாம் காரணம். அப்புறம் அண்ணன் நாம் தமிழர் கட்சி நான் தனியாக தான் போவேன், தனியாக தான் போவேன், தனியாக தான் போவேன், தனியாக தான் போவேன், தனியாக தான் போகிறார் அவர். வர தேர்தலில் 2029 இப்போயே சொல்லிட்டா அண்ணா தனியாக போகிறாரு. பிரதமர் வேட்பாளர் இருக்கிறாங்களா நாம் தமிழர் கட்சிக்கு? ஒரு பிரதமர் வேட்பாளர் வானாவா? இல்லை நீங்கள் பிரதமர் ஆக முடியுமா? அதுக்குள்ளே தனியாக போகிறேன். ஆனால் ஒரு 2028 வரலமாச்சும் கம்முன்னு இருங்களேன், நெருக்கத்திலேயாச்சும் சொல்லிக்கோங்களேன். அதை ஏங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு நம்ம பார்க்கும்போது யார் யார் மீது என்னென்ன விமர்சனம் இருக்கோ நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். திமுகவே அந்த கூட்டணி எல்லாம் அவங்கள விட்டு போயிடும்னு நினைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே. ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. என்ன இனிமேல்ட்டு நினைக்கிறேன் 2029 தேர்தலில் தனியாக தான் நம்ம நின்று போட்டியணும், அதுக்கு தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு. திமுகவுக்கு தனியாக நிற்கிறதுக்கு 100% தகுதி, திறமை, திராணி, தெம்பு இருக்குது. திமுக அண்ணா திமுக ரெண்டுத்துக்கும் 20லேருந்து 25% ஓட்டு இன்னமும் இருக்குது. அவங்களால தனியாக நிற்க முடியும். அதனால் ஒன்றும் ரெட்டலைக்கோ உதயசூரியனோ தோற்று போயிருக்கலாம். அதனால் அது செத்து போச்சுன்னு பொருள் கிடையாது. அதெல்லாம் அந்த கட்சிலாம் நிறைய தோல்வியை பார்த்துருக்குது, ஏஞ்சி வந்திருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது ப்ராப்ளம்ஸை டயக்னைஸ் பண்ணி அதை சரி செய்யும். ஏடிஎம்கேவோட முன்னாள் சபாநாயகர் தனபால் வந்து இப்போ ஏடிஎம்கேலேருந்து விலகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளர் செல்வராஜுமே வந்து டிஎம்கேலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இந்த மாதிரி தாவேக்காவுக்கு ஒரு போட்டியே இல்லாத மாதிரி ஆயிடுச்சா? இப்போ 2 கட்சியுமே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு வருது. தாவேக்கா ஒரு சைடில் அதிகமாயிட்டே வருது அவங்களோட கட்சியோட பெரும்பான்மை அப்படிங்கிறது. ஸோ இன் ஃபியூச்சரில் வந்து தாவேக்காவுக்கு ஒரு சரியான எதிர்ப்பே இருக்காதா? இல்லை, தாவேக்கா வளருது அப்படின்றது உண்மை தான். தாவேக்காவுக்கு எதிர்ப்பே இல்லை அப்படின்றது அது அப்படி கிடையாது. ஒரு கட்சி பெருசாகும்போது அதுக்கு ஏற்ற எதிர்ப்பு, அதுக்கேற்ற வலிமை மற்ற கட்சிகளுக்கும் கிடைக்கும். ஒருத்தர் எதிர்க்கும் போது அது ஆப்போனண்ட்டும் சேர்ந்து வளருவாங்க. அதுதான் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய இயற்கையான ஒரு விஷயம். இப்போது தனபால் அவர்கள் வந்து அரசியலை விட்டு ஒதுங்குறார், கட்சியை விட்டு ஒதுங்குறாருன்னா அவர் யதார்த்தம். அவர் மனக்கசப்பில் இருந்தார். அதிமுகவில் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவரோட மகன் லோகேஷ் வந்து தாவேக்காவில் போய் சேர்ந்து இன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டார். அப்படி இருக்கும்போது அமைச்சர் இருந்துக்கிட்டு அவர் வந்து விஜய் வீட்டில் படம் வச்சுக்கிட்டு இருப்பார், இவர் அம்மா படம் வச்சுக்கிட்டு இருந்தால் செட் ஆகாது. செங்கோட்டையன் மாதிரி எல்லோரும் இருக்க முடியாது. அதனால் அவர் இப்போ கட்சியை விட்டு வெளியில் போகிறாரு. மேபி தாவேக்கால இணைச்சிக்கலாம், இல்லை அமைதியாக வீட்டில் இருக்கலாம். அமைச்சர் மகன் இருக்காப்புல, சரி எதுக்கு நம்ம அவருக்கு இன்னொன்று சர்ஜரி எல்லாம் பண்ணார் நடுவில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அதனால் அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட அவர் எடுத்துக்கலாம். அது நல்ல முடிவு தான் அவர் எடுத்த முடிவு, நியாயமான முடிவு. அதாவது ஒரே குடும்பத்தில் வந்து இருந்துக்கிட்டு அம்மா வந்து ஒரு கட்சியில், ஐயா ஒரு கட்சியில், புள்ள ஒரு கட்சியில் அப்படி இல்லாமல் என் மகன் வந்து இன்றைக்கி தாவேக்கால எம்எல்ஏவாக இருக்கிறாப்பெல்லாம் அமைச்சர் அது மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இருக்கும்போது நான் எதுக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு மகனுக்காக வழிவிடும் தந்தையாக நான் அவரை பார்க்கிறேன். அது பாராட்டுக்கள். இந்த சைடு வந்து பார்க்கும்போது அவர் வந்து அது உள்கட்சி பிரச்சனை. மாவட்ட செயலாளருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கும் கட்சிக்காரங்களுக்கும் பிரச்சனை. தோற்ற உடனே அதை சொல்லி பார்த்துருப்பார், தலைமைக்கு போய் சொல்லியிருப்பார், கேட்கல. அமைச்சரை பார்க்க முடியல, உதயநிதியை பார்க்க முடியல, என் பேச்சை யாரும் கேட்கல, நான் என்ன பண்ணுறது, நான் ஒதுங்கி போகிறேன். இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய மாவட்டத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு மாவட்டத்தில் ஆரம்பிச்சிடும். இது திமுகனால் இதனால் ஒரு பெரிய பிரச்சனை திமுகவுக்கு அப்படின்றதில்ல. அதனால் ஒரு அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் சந்திச்சிட்டாங்களே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது? அதனால் தேர்தலாம் ஒரு கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு பார்க்கணுமே தவிர்த்து இந்த மாதிரி 1-2 பேர் விலகிறது ஒன்று எனக்கு கேட்டால் தேர்தலில் தோல்வியே வந்து பெரிய பின்னடைவாக பார்க்கக்கூடாது, தொலைநோக்கு பார்வையில் பார்க்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் தோற்றதுனால நாம் தமிழர் கட்சிக்கு எதிர்காலமே இல்லைன்றது புரிதல் இல்லை, இந்த தேர்தலில் இல்லை, அதுதான் புரிதல். நன்றி.